ராம் யோகாலயம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆசனம், தினம் ஒரு முத்ராஸ், தினம் ஒரு பிராணாயாமம் என்ற வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு எளிமையான ஒரு ஆசனத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்றது, அதிக தூரம் இருசக்கர வாகனம் அதிக தூரம் போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணம். இது எளிமையான முறையில் நீங்கள் டெய்லி வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த ஆசனாஸ் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆசனாஸ் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும் கிடையாது, கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனாஸ். நீங்கள் கீழே ஒரு விரிப்பை போட்டுட்டு நல்லா சமணம் போட்டு உட்காந்துக்கணும். எப்பவுமே பத்மாசனம் தான் நம்ம பண்ண வேண்டி இருக்கும். பத்மாசனம் எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. அதால சுகாசனம் அப்படிங்கக்கூடிய சமணம் போட்டு உட்காரக்கூடிய இந்த ஆசனத்தில் நீங்கள் உட்காந்துக்கோங்க. நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய 2 கைகளையும் பின்னோக்கி, அதாவது இடுப்பு பகுதியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பத்ம பிரையாசனா, இந்த ஆசனத்துடைய பேரு பிறை அப்படின்னா பிறை நிலா, ஆஃப் பெண்ட், சரிங்களா? இது பின்பக்கம் வச்சுட்டு மெதுவாக உங்களுடைய கழுத்து பகுதி எவ்வளவு தூரம் மேலே கொண்டு வர முடியுமோ கொண்டு வரும். இது முதல் நிலை. அப்புறம் மெதுவாக இடுப்பு பகுதியை பின்னாடி வளைங்க. மூச்சு தம் கட்ட வேண்டாம், மூச்சை நிறுத்தக்கூடாது. ஏன்னா இது நுரையீரல் நல்லா விரியும் தன்மையை கொடுக்கறதுனால நீங்கள் நல்லா மூச்சு, ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடலாம். நுரையீரலுக்கு ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும். முதுகுத்தண்டு நன்றாக வளையும் தன்மையை கொடுப்பதால் முதுகுத்தண்டின் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு 10 கவுண்டிங் நிப்பாட்டிட்டு மெதுவாக செய்யணும். மெதுவாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து ஆழ்ந்த மூச்சு. இது பார்த்தீங்கன்னா பத்ம பிறை ஆசனா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசனாஸ். முதுகு வலி எனக்கு இருக்குது, என்னால் நிற்க முடியல, கொஞ்ச நேரம் உட்காந்தா முதுகு வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் இந்த ஆசனங்களை நீங்கள் செய்யலாம். இந்த ஆசனங்கள் செய்கிறதுனால மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை நீங்கள் பெறலாம். நன்றி, வணக்கம்.